வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சமீபத்துல ஜனாதிபதி ட்ரம்ப் மேல நடந்த கொலை முயற்சி பத்தி தான். வாங்க அத பத்தி விரிவாக பார்க்கலாம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க அந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த ஒரு பத்திரிகையாளரோட வார்த்தைகள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் இல்லையா? அவங்க டின்னர் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஒரே குழப்பமும் பயமும் சூழ்ந்துடுச்சான். முதல்ல ஹில்டன் ஹோட்டல்ல நடந்த தாக்குதல் பத்தி பார்ப்போம். அப்புறம் அந்த கொலை முயற்சி எப்படி நடந்ததுன்னு படிப்படியா அலசுவோம். அதுக்கப்புறம் துப்பாக்கிதாரி கோல ஆலன் யாரு, பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல என்னென்ன கேள்விகள் எழுந்திருக்கு, கடைசியா இதோட அரசியல் விளைவுகள் என்னன்னு பார்க்க போறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயங்கள். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஹில்டன்ல நடந்த தாக்குதல் எப்படி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி திடீர்னு ஒரு வன்முறை களமா மாறுச்சுன்னு பார்க்கலாம். இந்த சம்பவம் நடந்தது வருஷா வருஷம் வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டல்ல நடக்கிற வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் விருந்துல தான். சொல்லப்போனா இது வாஷிங்டன்ல பத்திரிகையாளர்களுக்கு நடக்கிற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஜனாதிபதியா ட்ரம்ப் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றது இதுதான் முதல் தடவை. அடுத்ததா இந்த கொலை முயற்சி எப்படி நடந்ததுன்னு ரொம்ப துல்லியமா நிமிஷமா என்ன நடந்ததுன்னு பார்க்க போறோம். அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் எப்படி நடந்ததுன்னு ஒரு முழு பார்வையை பார்க்கலாம். முதல்ல இந்த டைம்லைனை பாருங்க. எல்லாம் நடந்தது வெறும் சில நிமிடங்கள்ல தான். இரவு 8:35க்கு துப்பாக்கிதாரி செக்யூரிட்டி போஸ்ட்டை தாண்டி ஓடுறான். அடுத்த நிமிஷமே 8:36க்கு பால்கும்க்கு வெளியில துப்பாக்கி சூடு சத்தம் கேக்குது. 8:37க்கு ஜனாதிபதியையும் முதல் பெண்மணியையும் மேடையிலிருந்து வெளியேத்துறாங்க. கடைசியா 8:38க்கு அந்த துப்பாக்கிதாரி பிடிக்கப்படுறான். பாத்தீங்களா, வெறும் 3 நிமிஷம். ஆனா எவ்வளவு பெரிய பதற்றம்! செக்யூரிட்டி கேமரா காட்சிகள்ல என்ன பதிவாயிருக்குன்னா, ஒருத்தான் கையில ஷாட்கன், கைத்துப்பாக்கி, கத்திகள்னு பயங்கர ஆயுதங்களோட மெயின் பால்கனிக்கு மேல இருந்த செக்யூரிட்டி செக் போஸ்ட்டை தாண்டி ஒரே ஓட்டமா ஓடுறான். இதுதான் பாதுகாப்பு மீறல். அதே நேரம் அந்த பால்கொம்புக்குள்ள இருந்த விருந்தினர்களுக்கு என்ன கேட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. திடீர்னு செமி ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகள் வெடிக்கிற மாதிரி படபடன்னு ஒரு சத்தம், அப்புறம் கண்ணாடி உடையிற சத்தம். அவ்வளோதான், அங்கிருந்த அத்தனை பேரும் பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. ஆபத்துன்னு தெரிஞ்ச அடுத்த நொடியே மேடையில இருந்த ஒரு அதிகாரி ஜனாதிபதிய பாதுகாக்க அவர் மேல பாயறாரு. அதே சமயம் முதல் பெண்மணி அந்த ஆபத்தை உணர்ந்து அதிர்ச்சியில நிக்கறாங்க. அந்த ஒரு கணம் எவ்வளோ பதட்டமா இருந்திருக்கும். துப்பாக்கிச்சூடு நின்னதுக்கு அப்புறமும் நிலைமை சரியாகல. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு அங்க இருந்த பத்திரிகையாளர்கள், அமைச்சர்கள்னு எல்லாரும் அவங்கவங்க டேபிளுக்கு அடியில பயந்து ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ ஆயுதம் ஏந்தின போலீஸ் அந்த அறை முழுசையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க. இந்த மோதலோட இறுதி கட்டத்துல ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்டுக்கு குண்டு படுது. நல்ல வேளையா அவர் போட்டிருந்த குண்டு துளைக்காத ஆடை அவரை காப்பாத்திருச்சு. கடைசியில அந்த துப்பாக்கிதாரி தரையில கிடக்குறான், உயிருடன் தான், ஆனா கைது செய்யப்பட்ட நிலையில. சரி, தாக்குதம் எப்படி நடந்ததுன்னு இப்போ நமக்கு ஒரு தெளிவான சித்திரம் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். யார் இந்த தாக்குதலை நடத்தினது? போலீஸ் சொல்ற சந்தேக நபர் கோல் ஆலன். இவரோட பேரு கோல் தாமஸ் ஆலன். வயசு 31. கலிஃபோர்னியாவில் டாரன்ஸுங்கிற ஊரை சேர்ந்தவர். படிப்புல ரொம்ப கெட்டிக்காரரா இருந்திருக்காரு. கால்டெக்ல இன்ஜினியரிங் டிகிரி, அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் டிகிரியும் வாங்கியிருக்காரு. சொந்தமா வீடியோ கேம் டெவலப் பண்றது தான் இவரோட தொழில். இவ்வளோ தூரம் வாஷிங்டனுக்கு பல நாள் ரயில்ல பயணம் செஞ்சு வந்திருக்காரு. இவ்வளோ படிச்ச ஒருத்தர் எப்படி இப்படி ஒரு காரியத்துல இறங்கினாருங்கிறது தான் இப்போ எல்லோருடைய மனசுலயும் இருக்கிற கேள்வி. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நள்ளிரவுல நடந்த ஒரு பிரஸ் மீட்ல ஜனாதிபதி ட்ரம்ப் அந்த துப்பாக்கிதாரிய தனி ஓனாய் மனநோயாளி, அதாவது லோன் வுல்ஃப் வாக் ஜாப் அப்படின்னு சொன்னாரு. இது அவர் பயன்படுத்திய வார்த்தை. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கோல் ஆலோவோட பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. அவரை பார்க்க ரொம்ப சாதாரணமான ஆள் மாதிரி தான் தெரிஞ்சது. அவர்கிட்ட இருந்து இப்படி ஒண்ணு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றாரு. இது அவங்க ஏரியாவில் எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கோன்னு காட்டுது. சரி, இப்போ இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் பார்க்காம கொஞ்சம் பரந்த பார்வையில ஜனாதிபதியோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பத்தி பார்க்கலாம். ஏன்னா இது தடவை நடக்கல. இந்த நம்பரை பாருங்க, 3. 2 வருஷத்துக்கும் குறைவான காலத்துல ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு 3 தடவை இந்த மாதிரி தீவிரமான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. இந்த 3 சம்பவங்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல 2024ல் பென்சில்வேனியாவில் பட்லர்ல நடந்த சம்பவம். அங்க ஒருத்தன் சுட்டதுல புல்லட் ட்ரம்ப்போட வலது காதை உரசிட்டு போச்சு. ரெண்டாவது, அதே 2024ல் புளோரிடாவில் இருந்த அவரோட கோல்ஃப் மைதானத்துல ஒரு துப்பாக்கிதாரி புதருக்குள்ள ஒழிஞ்சிருந்ததை கண்டுபிடிச்சாங்க. மூணாவதா, இப்போ நாம பேசிட்டு இருக்கிற இந்த வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டல் சம்பவம். இங்கே இன்னொரு முக்கியமான வரலாற்று ஒற்றுமை இருக்கு. இதே வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டல்ல தான் 1981ல் ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் மேலையும் ஒரு கொலை முயற்சி நடந்தது. வரலாறு திரும்புதுன்னு சொல்வாங்களே, அது மாதிரி இருக்கு. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம்.
இந்த தாக்குதலோட அரசியல் விளைவுகள் என்ன, உடனடியா என்னென்ன நடந்தது, இத பத்தி பெரிய அளவுல என்ன விவாதங்கள் போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தாக்குதல் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே ஜனாதிபதி ட்ரம்ப் தன் பதவியோட ஆபத்துகளை பத்தி பேசினார். அவர் சொன்னது இதுதான்: இந்த வேலை இவ்ளோ ஆபத்தானதுன்னு யாரும் என்கிட்ட சொல்லல, ஆனா நான் அதை அப்படி பார்க்கல. நான் எங்க ஒரு வேலையை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. இங்கிலாந்து அரசரும் அரசியும் அமெரிக்காவுக்கு வர்றதா இருந்தாங்களே, அந்த பயணம் ரத்தாகுமான்னு. ஆனா எல்லாத்தையும் மீறி அந்த அரசுமுறை பயணம் திட்டமிட்டபடியே நடக்கும்னு உறுதி செஞ்சாங்க. மறுபடியும் அந்த சம்பவத்துல நேர்ல இருந்த பிபிசி பத்திரிகையாளர் கேரி ஓடோனஹியூ என்ன சொல்றாருன்னா, இது ஒரு தனிப்பட்ட தாக்குதல் மட்டும் இல்ல, அமெரிக்காவுல அரசியல் வன்முறைங்கிறது ஒரு சாதாரண விஷயமா மாறிட்டு வருது. இங்க நடக்கிற கட்சி சண்டைகள் மக்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வருதுன்னு அவர் சொல்றாரு. இத முடிக்கும்போது ஒரு முக்கியமான கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். அமெரிக்காவுல அரசியல் வன்முறை ஏன் ஒரு நிஜமான வளர்ந்து வர்ற பிரச்சனையா மாறிட்டு இருக்கு? இந்த கேள்விக்கான பதில்ல தான் அமெரிக்காவோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. இத பத்தி நீங்களும் யோசிச்சு பாருங்க. உங்களோட ஆதரவு தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இன்னும் அதிகமா செய்யணும்னு எங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியை கொடுக்கும். அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.